மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். இந்த வீடியோ குறிப்பாக அம்மாக்களுக்கான ஒரு வீடியோ. பொதுவாகவே இந்த சொசைட்டி நம்மள நிறைய ஜட்ஜ்மெண்ட்டை வச்சிருக்கும் தாய்மாருக்கு. ஸோ இவங்க எதிர்பார்க்கிறது ஒரு அம்மா அப்படிங்கிறது குழந்தைகளை மிகச்சரியாக பர்ஃபெக்டா வளர்க்கணும், சரியா ஹெல்தி சாப்பாடே கொடுக்கணும், வீட்டை எப்பவுமே துப்புரவா வச்சிருக்கணும். இப்படி பெண்கள் மீதான அல்லது தாய்மார் மீதான நிறைய எதிர்பார்ப்புகள் பொதுவா எங்களை சூழ இருக்கிற இந்த சமுதாயத்துக்கு எங்கள் மீது இருக்கு. ஸோ இது சம்பந்தமா நிறைய ஜட்ஜ்மெண்ட்டை நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ இப்படியான நிலைமைகள்ல அம்மாக்களான எங்களுக்கு ஒரு கட்டத்துல ஒரு கேள்வி வரும். நான் உண்மையிலேயே ஒரு சிறந்த தாய் தானா, நான் ஒரு நல்ல அம்மாவா, நான் என்னோட ரோலை சரியா செய்யறேனா அப்படிங்கிற ஒரு யோசனை நிறைய தாய்மார்களுக்கு இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அவங்களோட பேரண்டிங்க ஒரு சந்தோஷமா செய்யக்கூடிய நிலைமையிலிருந்து அவங்கள தவிர்க்கிறதுக்கு அல்லது தடுக்கிறதுக்கு கூட ஒரு காரணமா இருக்கும். பொதுவாகவே இந்த சமுதாயத்துல நாங்க வாழ்ற நேரம் நிறைய மற்றவங்க எங்களோட மேல ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்பாங்க. பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, அதையும் குறிப்பாக தாய்மார் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளுக்காகவே எல்லா விஷயங்களையும் தியாகம் செய்யணும். எங்களோட வாழ்க்கையை, எங்களோட சந்தோஷங்கள், எங்களோட சின்ன சின்ன சந்தோஷங்களா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களோட கெரியர், எங்களோட தொழில், படிப்பு, இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி முழு நேரமாக குழந்தைகளுக்காகவே எங்களோட நேரத்தை செலவழிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாங்க ஒரு சிறந்த அம்மா அப்படிங்கிற ஒரு ஒரு அவார்டை பெற்றுக்கொள்வோம். ஸோ இதுல எங்கேயாவது ஒரு கம்ப்ரமைஸ் ஆகிற நேரம் மற்றவங்களோட ஜட்ஜ்மெண்ட் அல்லது அட்வைஸ் அல்லது ஹர்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ மூலமாக நாங்க கொடுக்க போற இன்சைட் என்னென்ன காரணங்களால நான் ஒரு சிறந்த அம்மாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள வருது, இதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நாங்க அப்ளை பண்ணலாம், அல்லது எங்களோட குழந்தைகள்கிட்ட நாங்க எப்படியான விஷயங்களை அவதானிக்கிற நேரம் நாங்க ஒரு சிறந்த அம்மா தான், நாங்க எங்களோட ரோலை சரியா செய்யறோம் அப்படிங்கிறத நாங்க அனுமானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ஒரு சிறந்த அம்மாவாக இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யலாம். ஸோ இது சம்பந்தமா பாக்குறது தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது. நீங்க புதுசா இந்த சேனலை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மூலமாக உங்களுக்கு தேவையான இந்த பேரண்டிங் டிப்ஸா இருக்கட்டும், அல்லது குழந்தைகளோட உளவியல் மற்றும் வளர்ந்தோருக்கான உளவியல், மருத்துவ குறிப்புகள், மருத்துவம் சார் கேள்விகளுக்கான பதில்கள் இந்த சேனல் மூலமாக கொடுக்கறது தான் இந்த இன்சைட்ஸ் வித் டாக்டர் ரிஃப்ஷி அப்படிங்கிற சேனலோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் யார் யாருக்கெல்லாம் இது பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. முதல்ல இந்த சந்தேகம் நமக்குள்ள வருது இல்லையா, நான் உண்மையிலேயே ஒரு சிறந்த அம்மா தானா அப்படின்னு சொல்லி. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, எங்களோட லைஃப் ஒரு ருட்டீன் ஒரே மாதிரியே போயிட்டு இருக்கும். காலையில எழும்பினதுல இருந்து தூங்கும் வரைக்கும். இது வேலைக்கு போற அம்மாவா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே இருக்கிற ஹோம் மேக்கரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ருட்டீன்லயே போய் கொண்டிருக்கும். ஸோ சில சமயங்கள்ல எங்களுக்கு அந்த ஒரு வேரியேஷன், ஒரு டிஃபரன்ஸ் வாழ்க்கையில இல்லாத நேரம் சில கேள்விகள் எங்களுக்குள்ள வரும். உதாரணமா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 ஹெல்தியா நீங்க ஃபுட்டை கொடுக்காம ஜங்க் ஃபுட்டே கொடுக்குறீங்க. கடையில தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு நீங்க சாப்பாடு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, பிள்ளையோட ஹோம் ஒர்க் 2 வீக்கா நம்ம செய்யல. ஸோ இப்படியான விஷயங்கள் ஃபோக்கஸ் இல்லாம போற நேரம் நாங்க ஒரு சிறந்த அம்மாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அடுத்தது இந்த மற்றவங்களோட ஜட்ஜ்மெண்ட். மற்றவங்க எங்களை குறை கூறிக்கொண்டே இருக்காங்க அப்படின்னா, வீட்டில் இருக்க வளர்ந்தவங்களா இருக்கட்டும், அல்லது நண்பர்கள், உறவினர்கள், அல்லது எங்களோட கணவன், யாரா இருந்தாலும் திருப்பி எங்களை ஒரு குறை சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி விஷயங்களை மிஸ் பண்றீங்க, பிள்ளைகள்ல பிள்ளைகளோட இந்த பிஹேவியருக்கு காரணம் நீங்க தான், பிள்ளையான பிஹேவியர் வெளிப்படுத்தப்படுற நேரம் இதுக்கு நீங்க தான் காரணம், அப்படி இல்லைன்னு சொன்னா மார்க்ஸ் குறை எடுத்தா அதுக்கு அம்மா தான் காரணம். ஸோ இப்படியான விஷயங்கள் சொல்ற நேரம் இந்த மாம்ஸ் கில்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சந்தேகம் எங்களுக்குள்ள உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த இன்னொரு காரணம் தான் இந்த சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ். நாங்க இப்ப நிறைய இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாமே பாக்குறோம். ஸோ இதுல இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களோட நல்ல நல்ல தருணங்கள், அவங்க பிள்ளைகளோட விளையாடுறது, அவங்க பிள்ளைகளோட கவனிக்கிறது, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது, இப்படியான வீடியோஸ் அவங்க போஸ்ட் பண்ற நேரம் அதை எங்களோட மனசு கம்பேர் பண்ண தொடங்கும். ஸோ நான் இப்படி இல்லையே, நான் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றேன் இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு தாக்கம் அம்மாக்களுக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொன்று தான் நாங்களே எங்களோட சமூகத்துல இருக்க மற்றவங்க, அதாவது எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது எங்களோட சிஸ்டர்ஸ், இப்படியானவங்களை நாங்க கம்பேர் பண்ணி கொள்ளுவோம். ஸோ ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை, ஒவ்வொருத்தரோட பேரண்டிங் டெக்னிக் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும். பட் ஸ்டில் நாங்க அதை கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். இதுவும் இந்த கில்ட்டுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அடுத்தது இந்த அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பூர்த்தி அடைய முடியாத அல்லது செய்வதற்கு சாத்தியமே இல்லாத நிறைய விஷயங்களை நாங்க மைண்ட்ல எடுத்துக்கொள்வோம்.
பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். எப்பவுமே வீடு கிளீனா இருக்கணும், எப்பவுமே நாங்க வந்து நல்ல ஹெல்தியான ஃபுட் சமைக்கணும், எப்பவுமே பிள்ளைகள் படித்துக்கொண்டு வெல் பிஹேவ்டா இருக்கணும். ஸோ இப்படியான நடைமுறைக்கு ஒவ்வாத ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்குள்ள இருக்கிற நேரமும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஊடுருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்ற முக்கியமானதுதான், நீங்க ஒரு ஒர்க்கிங் மதராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை சில நேரம் மேனேஜ் பண்ணிக்கொள்ள முடியாம இருக்கும். அதாவது ஸ்டே அட் ஹோம் அல்லது ஹோம் மேக்கராக இருக்கிற ஒரு அம்மாவோட நீங்க கம்பேர் பண்ணுவீங்க. ஸோ நீங்க வந்து அந்த ஒர்க் ப்ரொஃபஷனல் லைஃபையும் நீங்க சரியா செய்யணும், அதே நேரம் வீட்டையும் நீங்க நிர்வகிக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை வார நேரம் அதுலேயும் வந்து இந்த கில்ட் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்ற தொடர்ச்சியாக யாராவது எங்களை ஜட்ஜ் பண்ணிக்கொண்டு அல்லது அட்வைசஸ் தந்து கொண்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்குள்ள ஒரு சுயமான ஒரு கேள்வி ஒன்று உருவாகும். ஓகே, நான் வந்து ஒரு நல்ல அம்மா இல்லை போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தேங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்ற இன்னொரு காரணம் தான் எங்களோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸ். நாங்கள் இதுக்கு முதல்ல நடந்த சில தவறுகளால எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். நாங்கள் கவனஈனமாக இருந்ததால வந்து பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், சின்ன சின்ன தாக்கங்கள் நடந்திருக்கும், அல்லது நாங்கள் படிப்பிக்காம விட்டதால பிள்ளை ஃபெயில் ஆகிருக்கும். ஸோ இப்படியான விஷயங்கள் எங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறதால ஆல்ரெடி நான் வந்து ஃபெயில், ஆஸ் அ மதர் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ நான் ஒரு நல்ல அம்மா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனசுல ஒரு ஒரு ட்ராமாவாக உருவாகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரணங்களால வந்து நீங்க நான் ஒரு சிறந்த அம்மாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு நாங்க என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நாங்க பார்க்க போறோம். நான் இதுல வந்து கட்டாயமா உங்களோட ஒரு விஷயம் சொல்லிக் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சு கொள்ளணும், பர்ஃபெக்ட் மாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாதுங்க. ஸோ யாருமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட குழந்தையை பொறுத்த வரைக்கும் எல்லா தாயுமே வந்து பர்ஃபெக்டா இருப்பாங்க. ஸோ அந்த பர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறத வந்து நீங்க உங்களோட மைண்ட்ல இருந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ பர்ஃபெக்டா யாராலையும் இருக்க முடியாது. உங்களோட குழந்தைகளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் மாம் எப்பவுமே தேவைப்படுறது இல்லை. ஸோ உங்களோட குழந்தைகளுக்கு தேவையானது அன்பு, அரவணைப்பு, அவங்களோட அந்த பாசம், குவாலிட்டி டைம். ஸோ நீங்க வீடு வந்து துப்புரவா இருக்கணும் அல்லது ஒரு ஸ்பாட்லெஸ் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம், எந்த ஒன்றுமே இல்லாம கிளீன் ஹவுஸா இருக்கிறதால வந்து குழந்தைகள் அதை ஞாபகம் வச்சுக்கொள்ள மாட்டாங்க. குழந்தை வந்து வளர்ற நேரம் நாங்க சின்ன வயசுல எங்களோட வீடு வந்து அப்படி துப்புரவா இருக்கும் அப்படின்னு சொல்ற குழந்தைகள் வந்து வெரி ரேர், நாங்க யாரையுமே கண்டிருக்க மாட்டோம். அதை விட நாங்க சின்ன வயசுல எங்க பேரண்ட்ஸோட நாங்க ஓடி விளையாடினோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணினோம், கதைகள் சொல்லி சிரிச்சோம். ஸோ இப்படியான குட் மெமரிஸ் தான் இருக்க போகுது. ஸோ நீங்க முதல்ல வந்து உங்களோட வீடு சார்ந்த விஷயங்கள் மற்றவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பயந்து இது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த தாட்டை நீங்க இல்லாம ஆக்கி கொள்ளணும். ஸோ எப்பவுமே ரொம்பவே நீட்டான ஒரு வீடு இருக்கிறதோ அல்லது வந்து எப்பவுமே 3 நேரம் வந்து ஹெல்தியான ஃபுட்டை வந்து நாங்க சமைக்கிறதோ ஒரு நல்ல அம்மாவுக்கான அடையாளம் இல்லை. ஸோ நீங்க ஒரு நல்ல அம்மாவா அப்படிங்கிறதுக்கு நான் கொஞ்சம் சைன் சொல்றேன், அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட குழந்தைகளோட முகத்துல சிரிப்பும் சந்தோஷமும் இருக்குதா? உங்களோட குழந்தைகள் வந்து சுதந்திரமாக விளையாடுறாங்களா? உங்களோட குழந்தைகள் உங்களோட வீட்டுல பாதுகாப்பாக உணர்றாங்களா அப்படின்னு சொன்னாலே நீங்க வந்து சக்சஸா அடைஞ்சிட்டீங்க. ஸோ இப்படி உங்களோட குழந்தைகள் சந்தோஷமாக வளர்றாங்க, அவங்களோட இந்த மைல் ஸ்டோன் அவங்க அந்தந்த குறிப்பிட்ட வயதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை செய்து கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னாலே நீங்க ஒரு சிறந்த அம்மாவாக இருக்க போறீங்க. அதே மாதிரி உங்களோட குழந்தைகள் உங்களை நம்புறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்க விளையுறாங்க அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஸ்கூல்ல ஒன்று நடக்குதுன்னா உங்களை ஓடி வந்து கட்டி அணைக்கிறாங்க, உங்கள்கிட்ட பாதுகாப்பு தேடுறாங்க, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி கொள்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க கட்டாயம் ஒரு நல்ல அம்மா தான். அடுத்தது வந்து நீங்க ஒரு மீனிங்ஃபுல் டைம், ஒரு குவாலிட்டி டைமை ஸ்பெண்ட் பண்றீங்க. நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறது இங்க விஷயமே இல்லை. நீங்க வேலைக்கு போகலாம், வேலையில இருந்து வரலாம், நீங்க பிஸியா இருக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்க உங்களோட குழந்தைகளோட செலவழிக்கிற நேரம் ஒரு ஒரு மீனிங்ஃபுல் டைமாக இருக்குதா, அவங்களோட கொஞ்ச நேரம்னாலும் நீங்க சந்தோஷமா செலவழிக்கிறீங்களா அப்படின்னா அதுக்கு நீங்க எஸ் அப்படின்னு சொல்லுவீங்களாக இருந்தா நீங்க கட்டாயம் ஒரு சிறந்த அம்மாவாக இருப்பீங்க. எல்லாத்தையும் விட நீங்க இந்த வீடியோவோட தம்ப்நெயில பார்த்துட்டு நான் ஒரு சிறந்த அம்மாவான்ற ஒரு சந்தேகத்தோட இந்த வீடியோக்குள்ள என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நீங்க வந்தீங்கன்னு சொன்னாலே நீங்க ஒரு சிறந்த அம்மா தான். ஏன்னா உங்களோட பேரண்டிங், உங்களோட மதர்ஹுட நீங்க திருத்தி கொள்ளணும் அல்லது அப்கிரேட் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிரத்தை எடுக்கிறீங்க உங்களோட குழந்தைகளுக்காக அப்படின்னு சொன்னா அந்த இடத்திலேயே வந்து நீங்க ஒரு சிறந்த அம்மாவாக இருக்க போறீங்க. ரைட், இப்ப நாங்க இந்த பார்த்த இவ்வளவு விஷயங்களையும் வச்சு உங்களுக்குள்ள இந்த ஒரு கில்ட் ஒன்று இருக்கு, உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து எப்படி நாங்க ஹேண்டில் பண்றது அல்லது நாங்க எப்படி பெஸ்டா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோல நான் சொல்றேன் இந்த டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம். முதல்ல நீங்க இந்த கம்பேர் பண்றதை ஸ்டாப் பண்ணணும். இந்த ரீல்ஸ்ல அல்லது இந்த சோஷியல் மீடியால காட்டப்படுறது வந்து
வீடியோவுக்காக சில நேரம் எடுக்கப்படுறதாக கூட இருக்கலாம். உண்மையிலேயே அவங்க அப்படியும் இருக்கலாம். பட் வீடியோவுக்காக அவங்க வந்து பிள்ளைகளோட சில ஆக்டிவிட்டிஸ் செய்யறதா இருக்கட்டும், அல்லது பிள்ளைகளுக்கு நாங்க இப்படிப்பட்ட உணவுகளைத்தான் கொடுக்குறோம் அப்படின்னு போர்ட்ரே பண்றதா இருக்கட்டும். இது வந்து ஒரு பாசாங்கா கூட இருக்கலாம். ஸோ நீங்க இதை முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். ஸோ எப்பவுமே நீங்க அந்த பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு கம்பேர் பண்றதை தவிர்த்து கொள்ளணும். ஒவ்வொருத்தரோட பேரண்டிங் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்குன்னு சில யூனிக் ஸ்ட்ரென்த் இருக்கும் உங்களோட கேரக்டர்ல. ஸோ நீங்க இந்த மாதிரி நீங்க டவுனா ஃபீல் பண்ற நேரம், கவலைப்படுற நேரம் வந்து நீங்க அதை உட்காந்து எழுதலாம். உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்து எழுதலாம். ஸோ அது உங்களை பூஸ்ட் பண்ணும். நான் வந்து இப்படி எல்லாம் செய்றேன். உதாரணமா வந்து இப்ப நான் நேற்று இந்த பிள்ளையோட வந்து ஒரு 1 hour விளையாடினேன். அல்லது வந்து நேற்று வந்து என் பிள்ளை அப்செட்டா வந்த நேரம் நான் வந்து ஒரு மென்டல் சப்போர்ட் வந்து கொடுத்தேன். ஸோ இப்படியான விஷயங்கள் நீங்க எழுதுற நேரம் அது உங்களுக்குள்ள ரீகால் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சியை வந்து அது கட்டாயம் தரும். அடுத்தது இன்னொன்று வந்து நாங்க ஏன் இப்படி எல்லாம் ஃபீல் பண்றோம், இன்னொரு காரணம் பிள்ளைகளுக்கு நாங்க அடிக்கிறோம், ஏசுறோம் இல்லையா? ஸோ அதுக்கு பிறகு பிள்ளைகள் தூங்கின பிறகு நாங்க அவங்கள பார்த்து அழுவோம் அல்லது ஃபீல் பண்ணுவோம், ஐயோ இவ்வளோ நேரம் நான் உனக்கு அடிச்சுட்டேனே, உன்னோட வந்து ஏசிக்கிட்டே இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி. ஸோ இதை நாங்க எங்களில் மாற்றிக்கொள்றது மூலமாகவும் இந்த கில்ட்டை நாங்க இல்லாமக்கலாம். ஸோ பாசிட்டிவ் பேரண்டிங் அல்லது நீங்க உங்களோட குழந்தைகளை வந்து டிசிப்ளின் பண்றதுக்கு பாசிட்டிவான வழிகள் என்ன அப்படிங்கிறத பத்தி நாங்க நிறைய வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை நீங்க ரெஃபரன்ஸா எடுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேரண்டிங் ஸ்டைலை நீங்க மாத்துறது மூலம் இந்த கில்ட்ல இருந்து நீங்க தவிர்த்து கொள்ளலாம். அடுத்தது வந்து உங்களுக்குரிய ரியாலிஸ்டிக் கோல் ஒன்று இருக்கணும். நீங்க ஒரு மதராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நம்மளால எல்லா விஷயமும் செய்ய முடியாது. நான் சொன்ன மாதிரி வீடும் கிளீனா வச்சுட்டு நீங்க எல்லாமே பிள்ளைகளையும் சரியா செய்ய முடியாது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். நான் இன்றைக்கு இந்த வேலை தான் செய்ய போறேன், இன்றைக்கு நான் வேலைக்கு போறேன், வேலை முடிச்சுட்டு வரேன், எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா ஓகே, நாளைக்கு பிள்ளைக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நீங்க ஒரு கடையில ஒரு சாப்பாடு வாங்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இப்படியான உங்களுக்கு அந்த உங்களால முடியுமான விஷயங்களை நீங்க வந்து செய்யணுமே தவிர உங்களோட சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை வந்து நீங்க தலையில எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா எப்படியுமே எங்களோட குழந்தைகள் ஒரு கட்டத்துல வளரத்தான் போறாங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு நிறைய டைம் இருக்க போகுது இல்லையா? ஸோ அவங்க ஸ்கூல் போவாங்க, யூனிவர்சிட்டி போவாங்க. அதுக்கப்புறம் நாங்க எப்படியுமே சும்மா தான் இருக்க போறோம். ஸோ அப்ப நாங்க மற்ற இதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இந்த டைமை வந்து நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரியாக வடிவமைத்துக் கொள்றது முக்கியமா இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு இப்படி லோவா ஃபீல் பண்ற நேரம் நீங்க பேசுறதுக்கு அப்படிங்கிற ஒரு 1-2 நபரை வந்து நீங்க தெரிவு செய்து கொள்ளணும். நாங்க எல்லார்ட்டையுமே சொல்ல முடியாது. நிறைய பேர் எங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க, ராங் அட்வைசஸ் கொடுப்பாங்க, அல்லது மற்றவர்கள்ட்ட எங்களை பத்தி பேசுவாங்க, புறம் பேசுவாங்க. பட் உங்களுக்குன்னு நம்பிக்கையான ஒரு நண்பரோ ஒரு உறவினரையோ நீங்க உருவாக்கி கொள்ளணும். ஸோ நீங்க எப்போ லோவா ஃபீல் பண்றீங்களோ அந்த நேரம் நீங்க அவங்களோட இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கொள்றது மூலமாக உங்களுக்கு வந்து அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது உங்களுக்குண்டு ஒரு பிரேக் எடுத்துக்கொள்ளணும். பேரண்டிங் அதுலேயும் வந்து மதர்ஹுட் அப்படிங்கிறது வெரி டயரிங். ஒரு 2 ஜாப் செய்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் அல்லது வீட்டிலே இருக்கிறீங்க, எப்படி இருந்தால் கூட உங்களுக்குன்னு நீங்க ஒரு பிரேக் கொண்டு எடுத்துக்கொள்ளணும் இந்த இந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து. ஸோ நீங்க வேலைக்கு போறவங்களாக இருந்தா நீங்க வந்து ஒரு டே ஆஃப் எடுத்துக்கொள்றது, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனது அப்புறம் ஒரு லீவ் எடுத்துக்கொள்றது. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க உங்களோட நண்பர்களை மீட் பண்றதுக்கு வெளியில போறது, ஒரு படம் பார்க்க போறது, ஒரு கார்டனுக்கு போறது, ஒரு லைப்ரரி போறது, உங்களோட ஒரு ஹாபியை நீங்க செய்யறது, நீங்க ஒரு ஃபேஷியல் செய்து கொள்றது. ஸோ இப்படி உங்களுக்கு வந்து எது ரிலாக்ஸ் தரும் அப்படின்னு நீங்க கருதுறீங்களோ அப்படி ஒரு பிரேக்கை நீங்க பிள்ளைகளை விட்டு, பிள்ளைகளை யாராவது நம்பிக்கையானவங்க வீட்டில் இருக்கிறவங்க வளர்ந்தவங்கள்ட்ட விட்டுட்டு ஸோ அந்த பிரேக்கை நீங்க கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும். ஸோ அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா, ஒரு 2 months 3 monthsக்கு ஒருக்கா நீங்க ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு பிரேக் எடுக்கிறது திருப்பி உங்களை அந்த மதர்ஹுட் அந்த ஜேர்னியில வந்து டிராவல் பண்றதுக்கு ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். அடுத்தது உங்களுக்கு நீங்க ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். உங்களுக்கு தேவையான நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல தூக்கம் அதெல்லாம் வந்து நீங்க தியாகம் பண்ணக்கூடாது. ஸோ சத்தான உணவுகளை நீங்க சாப்பிட்றது, நல்லா தண்ணி குடிக்கிறது, நல்ல தூக்கம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நீங்க கட்டாயம் உங்களை வந்து நீங்க பாதுகாத்து கொள்ளணும். அடுத்தது உங்களால முடியும் அப்படின்னு சொன்னா அந்த வேலைகளை மற்றவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது, வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு வளர்ந்த குழந்தைகள்கிட்ட சில வேலைகளை கொடுக்கறது, உங்களோட கணவன்கிட்ட சில வேலைகளை கொடுக்கறது. அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களால இன்னொரு மெய்ட் யாராவது ஒரு ஹெல்ப்பரை ஹையர் பண்ண முடியும்னு சொன்னா அவங்கள்ட்டால உதவிகளை எடுத்துக்கொள்றது. ஸோ இப்படியான விஷயங்களும் வந்து உங்களை இந்த கில்ட்ல இருந்து விடுவிச்சு உங்களை வந்து சரியான ஒரு விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். அடுத்தது வந்து இப்ப இருக்கிற காலத்துக்குரிய மாடர்ன் பேரண்டிங் டெக்னிக்ஸ் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க அப்டேட்டடாக இருக்கணும். ஸோ இது உங்களுக்கு அந்த குழந்தை வளர்ப்பை ஈஸியா செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இப்படியான விஷயங்களை எல்லாம் நீங்க கடைபிடிக்கிற நேரம் அந்த பேர்ன் அவுட், அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து, அந்த மத கில்ட்ல இருந்து உங்களை நீங்க விடுவித்துக் கொள்ளலாம். இதெல்லாம் செய்து பார்த்துமே எனக்குள்ள அந்த கில்ட்டி இருக்கு, இது ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா இது என்ன வந்து வளமையான இந்த வேலைகள்ல இருந்து என்ன
விடுவித்து அல்லது வந்து பலமையான இந்த வேலைகளை எனக்கு சரியா செய்ய முடியாம இருக்கு அப்படின்னு நீங்க கருதுறீங்கன்னு சொன்னா இது ஒரு டிப்ரெஷனாக கூட இருக்கலாம். ஸோ நீங்க கட்டாயம் ஒரு கவுன்சிலர் அல்லது ஒரு சைக்காலஜிஸ்டோட உதவியை வந்து இந்த விஷயத்துல நீங்க எடுத்துக்கொள்ளணும். ஸோ இப்படி நீங்க விஷயங்களை கடைபிடிக்கிறது மூலமாக நாங்க ஒரு சிறந்த அம்மாவாக இருக்கிறது அப்படிங்கிறத விடுத்து எங்களோட குழந்தைகளுக்கான ஒரு சிறந்த பேரண்டிங் டெக்னிக்கை நாங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போட உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.